பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு முதலில் நன்றிகள், வணக்கங்கள். நிர்வாகத்திற்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஆங்கர் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் நன்றிகள். நல்ல வேலை வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும், இப்படியெல்லாம் வேண்டுதல் இருக்குது. இதெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னால் சென்னையில் எந்த கோயில்களுக்கு செல்லணும், என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த வேலை தான் ரொம்ப இப்போ எல்லாருக்கும். நிறைய கோயில்கள் நம்ம வெளியூர்லலாம் சொல்லுவோம். சென்னையிலே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேலே இருக்கிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாம் ரொம்ப பக்கம்தான். இந்த தொழில், உத்தியோகம், வேலைவாய்ப்புகள் என்றைக்குமே ஒரு அற்புதமாக நடைபெறுவதற்கு ஏற்றங்கள் தனிப்பட்ட முறையில் சனி ஒரு காரத்துவம். இந்த சனியுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த வியாபாரிகள், புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்க, இவங்களுக்கு அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் மற்றதெல்லாம் தெய்வம் கும்பிடுங்க, அதெல்லாம் தனி. அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது அது தனி சன்னிதானமாக இருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அந்த கோயிலில் அந்த பகவானை பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்க வேண்டாம். நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு சனி பகவானை கும்பிட்டுட்டு மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிட்டு அந்த விபூதி குங்குமம்லாம் சிவன் சன்னிதானத்தில் வாங்கிட்டு வாங்க. ஒரு பெரிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் கிஷ்டங்கள்லாம் காலியாக பெரிய லெவலுக்கு மாறும். கண் கூட பார்த்த விஷயம். இந்த நிலம், ரியல் எஸ்டேட்டு மற்றதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அப்படியே பிரிச்சிடும். சென்னையில் இந்த மண் சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம், அதே போல் ஃபெரிஷபிள் அழுகக்கூடிய பொருள், இதுக்கெல்லாமே கந்தக்கோட்டை முருகன் கோயில் ரொம்ப நல்லது. கந்தசாமி கோயில்னு பேர். அந்த கோயிலில் போய்ட்டு தரிசனம் பண்ண இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மியூசிக்கு, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறை, இதெல்லாம் பெரிய விஷயம். அதே போல் கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல், ஐடி செக்டார்ஸ், சினிமா மோகம், மீடியா மோகம், இவங்கெல்லாம் சென்னையில் அடையார் அனந்த பத்மநாபம் ரொம்ப வேறு லெவலுக்கு வரும். அதே போல் மற்ற அரசாங்கத்துறை, நீதித்துறை, அடுத்தது சிஏ, ஆடிட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மேனேஜர்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். ஆழ்வார்பேட்டையில் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அது பேர் பேங்க் ஆஞ்சநேயர். அதாவது இதெல்லாம் பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த கோயில் இதில் எங்கே வேணுமா போகலாம், ஆனால் இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதே போல் ஷேர் ட்ரேடிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஃபைனான்ஷியல், இது உங்களுக்கு எல்லா லெவல்லையும் பணம் புழங்குறது, இந்த ஃபண்டிங் மேட்ரு, இவர்களுக்கெல்லாம் எப்போயுமே டி நகரில் இருக்கக்கூடிய பாலாஜி கோயில் ரொம்ப நல்லது. திருப்பதி தேவஸ்தானம் அதை பார்த்துட்டு அப்படியே மகாலட்சுமி கோயில் பார்த்துட்டு திருப்பதி போகணும். இப்போ மகாலட்சுமி ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் எல்லாமே ரெண்டும் பக்கம்தான். இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஒரு கோயில் நல்லா இருக்கும்னா திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் ரொம்ப விசேஷம். பெரிய லெவலுக்கு மாற்றம், பெரிய லெவலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மொத்தமாக இதெல்லாம் எனக்கு முடியாது சார், நான் எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதியாக ஒரு கோயில், ஏதாவது ஒரு கோயில் போனோன்னா அதுக்கே இருக்குது மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் என்ன விசேஷம்னா, விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே ஐயப்பனை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ராகு கேது கும்பிட்டுட்டு அப்படியே நவகிரகத்தை கும்பிட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்கும். இவர் எல்லா தொழிலுக்கும் இவர் நம்மளை காப்பாற்றுவார். புதனுடைய ரூலர். அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே பின்பக்கம் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு திருப்பி விநாயகர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளில வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் இல்லை, கஷ்டப்படுறேன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், தொழிலில் நம்மளுக்கு ஒரே இதுவாக இருக்குது, ப்ரமோஷன் இல்லை, இது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லது, அற்புதமான இடம், அனுகூலத்தை தரும், சந்தோஷம் ஏற்படும். இதுதான் ஆச்சரியமான ஒரு அமைப்பு. இதை சென்னையில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம், மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த சென்னை கோயில் நீங்கள் கேட்டனால கொடுக்குது. சென்னையிலே அவ்வளோ பெரிய பிரசித்தியமான நிறைய கோயில்கள் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசல்ட். நிறைய அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் போவீங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். இது உடனுக்குடன் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய